ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ஒரு ஹிந்தி ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஷைத்தான் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். விகாஷ் பால் டைரக்ஷன்ல அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 12 minutes இருக்கு. வாஷ் அப்படிங்கிற குஜராத்தி சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படத்துடைய அபிஷியல் ரீமேக்கா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அஜய் தேவ்கனுடைய வைஃப் ஜோதிகா, இவங்களுக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. இவங்க வெல்த்தியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் லீட் பண்றாங்க. இவங்க ஒரு வெக்கேஷனுக்காக அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. அப்ப எதிர்ச்சியா அறிமுகமாகிற மாதவன் தன்னுடைய போனை சார்ஜ் பண்ணிட்டு ஒரு 15 minutesல போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள மாதவன் போறாரு. வந்தவர் அஜய் தேவனுடைய பொண்ணை தன்னோட கூட்டிட்டு போறதுக்காக அவங்கள வசியம் பண்ணி அவருடைய கைப்பாவையா அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்கிற ஒரு பொம்மையா அவங்கள மாத்துறாரு. மாதவன் எதுக்காக அஜய் தேவனுடைய பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். ஒரு ஹோம் இன்வேஷன் த்ரில்லர்ல சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸை கலந்து சொன்னது பாத்தீங்கன்னா புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது. இந்த படத்துல தின்னான ஸ்டோரி பிளாட் வச்சுட்டு ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மாதவன் வில்லன் ரோல்ல தரமான ஒரு நடிப்பு கொடுத்திருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அஜய் தேவ்கன், ஜோதிகா இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய பொண்ணை மீட்கிறதுக்காக ட்ரை பண்ற சீக்வன்சஸ்ல ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஜோதிகாவோட கேரக்டர்ல இருக்கிற அந்த கேரக்டர் வேரியேஷன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு எக்ஸாசிஸ்ட் மூவி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறவங்க ரொம்ப நல்லாவே கன்வின்சிங்கா நடிச்சாங்க அப்படின்னா தான் அந்த படமே எடுப்படும். அந்த மாதிரி இந்த படத்துல டாட்டர் ரோல்ல நடிச்ச ஜான்கி பாத்தீங்கன்னா பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மாதவன் சொல்ற விஷயங்கள அவங்க டக்குன்னு பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஈரி ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஹாரர் சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மாதவனுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டிங்கே இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சுதாகர் ரெட்டியோட விஷுவல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. இது ஒரு மினிமலிஸ்ட் மூவி, மினிமம் லொகேஷன்ஸ்ல தான் எடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே இருக்கிற லொகேஷன்ஸ்லயே டிஃபரெண்டான கேமரா ஆங்கிள்ஸ் மூலமா முடிஞ்ச அளவுக்கு விஷுவல்ஸ் டிஃபரெண்டா கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அமித் திரிவேதியோட பிஜிஎம் இந்த படத்துக்கான இன்னொரு பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் அவரோட மியூசிக் மூலமாவே எலிவேட் பண்ணி கொடுத்திருப்பாரு. படத்துடைய கண்டென்ட் ஷார்ட்டா தான் இருக்கும். ஷார்ட்டான கண்டென்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா சில சீக்வன்சஸ் டிராக் ஆக தான் செய்யுது. தேவையில்லாத சீக்வன்சஸ்லாம் எடிட் பண்ணிட்டு ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா இருந்தாலுமே நீங்க பயப்படுற மாதிரியான காட்சிகள் பெருசா இந்த படத்துல இருக்காது. படத்துல ரீமிக்ஸை சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஷைத்தான் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.